ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம எப்படி வால்ட் லைன்னே ஒரு ஏஐ பவர்ட் பேங்கிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ப்ராஜெக்டை ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறது தான் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நாம் இந்த ப்ராஜெக்டோட லைவ் டெமோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோஸை லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு யூடியூப் அல்கோரிதம் இந்த வீடியோஸை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட ப்ராஜெக்டோட லேண்டிங் பேஜ். ஓகேவா, இங்கே நாம் நம்மளோட ப்ராஜெக்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மெயினாக பார்த்தீங்கன்னா டெபாசிட், விட்ராயல், அடுத்து அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீச்சர் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதில் வீராணி ஒரு ஏஐ அசிஸ்டண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதை நம்மளோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணோம். எது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி நம்ம கொஷின்ஸ் கேட்டோம்னா நமக்கு ஆன்சர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வர டேட்டா பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராப்பராக ஹேஷ் ஆகி இருக்கும். அதுக்கான மீனிங் என்னென்னா, இப்போ நாம் இதில் பாஸ்வேர்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம் வச்சுங்களேன், நம்மளோட டேட்டா வந்து மோங்கோடிபிக்கு போகிற நேரம் அங்கே நம்மளோட பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டோர் ஆகாது. அதான் நம்ம ஹேஷிங் மெத்தடில் பண்ணுற கான்செப்ட். ஓகேவா, ஹேஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்பராக நம்மளோட பாஸ்வேர்ட்ஸ் வந்து என்கிரிப்ட் ஆயிரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இல்லைனா இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா, கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு இந்த சைன் அப் பேஜ் வரும், இல்லைனா ரெஜிஸ்டர் பேஜ் வரும். இதில் நாம் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். டெமோ நேம், demo@gmail.com. நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர் ரேண்டமான்னு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறேன். லாஸ்ட்டாக நம்ம பாஸ்வேர்டு ஆட் பண்ணணும். டெமோ பாஸ்வேர்ட் @123 இந்த மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் இங்கே என்ன பாஸ்வேர்டுனாலும் கொடுத்துக்கலாம். இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இங்கே இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இமெயிலுக்கு நம்ம போடாம விட்டுட்டோம், போட்டுடலாம். இந்த மாதிரி க்ரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஷ்போர்ட் பேஜுக்கு அது போயிடுச்சு. ஓகேவா, ஸோ ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போது இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி 5000 rupees டிஃபால்ட்டாக ஆட் ஆகி இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கௌண்ட்டில் கொஞ்சம் கேஷ் நான் வந்து விட்ரா பண்ண போகிறேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 5000 rupees இருக்கா, அப்போ நம்ம விட்ரா பண்ணுற நேரம் என்ன ஆகணும், நமக்கு அந்த அமௌண்ட் கம்மியாகணும். கரெக்டாக, இங்கே போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது, டெபாசிட், இன்னொன்று விட்ரா. ஸோ இப்போ நம்ம மணி எடுக்க போகிறோம். 5000 rupeesலேருந்து ஒரு 2000 rupees எடுக்கிறோம். ஓகேவா, கேட்டகரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒன்று. இந்த மாதிரி நோட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல், கன்ஃபார்ம் விட்ரா கொடுக்குறேன். ப்ராசஸிங் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வருதா, விட்ரா சக்ஸஸ்ஃபுல். இப்போ பாருங்க நம்மளோட நியூ பேலன்ஸ் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மேக் அனதர் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா திரும்ப இந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ நாம் லெட்ஜர் கிளிக் பண்ணலாம். இங்கே பாருங்க தெரியுதா, கரண்ட் பேலன்ஸ் இப்போ நமக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் இங்கே பாருங்க இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட் நம்ம எடுத்துருக்கோன்னு ஷோ ஆகுது. ஓகேவா, அதே மாதிரி இந்த சைடில் பாருங்களேன், ஏஐ அசிஸ்டன்ட் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஜஸ்ட் 2000 rupees தான் விட்ரா பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம என்னென்ன என்ட்ரிஸ் பண்ணோமோ எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். ஃபுல் ஸ்டேட்மெண்ட் வேணால் இதை கிளிக் பண்ணிக்கலாம்.
ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷனில் நமக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இங்கே நம்ம கேட்டகரி வைஸ் கூட சர்ச் பண்ணிக்க முடியும். டெபாசிட், வித்ட்ரா அதை வச்சா நம்மளால் சர்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நாம் டெபாசிட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு 1000 rupees டெபாசிட் பண்ணுறேன். ஜென்ரல் வச்சுக்கலாம். கன்ஃபார்ம் டெபாசிட். அப்போது 3000 rupeesல நமக்கு 4000 rupeesக்கு சேஞ்ச் ஆகணும். கிளிக் பண்ணுறேன். டெபாசிட் சக்ஸஸ்ஃபுல் வருதா? இங்கே பாருங்க, நியூ பேலன்ஸ் 4000. கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்துடும். லெட்ஜருக்கு போகிறேன். பார்த்தீங்களா, 4000 rupees இந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகுது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அமௌண்ட் ஆட் ஆகுனது இங்கே ஆட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, ரெடியூஸ் ஆகுனா இது இந்த மாதிரி இங்கே ஷோ ஆகும். எல்லாமே இங்கேயே நமக்கு அப்டேட் ஆகிருக்கு. ஸ்டேட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். நெக்ஸ்ட் நம்மளோட மோங்கோடிபிக்கு போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா யூசர்ஸில் நம்மளோட யூசர் டேட்டா இருக்கணும். ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே இருக்குது. பார்த்தீங்களா, அந்த டீட்டெயில் நமக்கு ஆட் ஆகிடுச்சு. பாஸ்வேர்டு இந்த மாதிரி நமக்கு என்கிரிப்ட் ஆகி ஆட் ஆகி இருக்கு. அதே மாதிரி டிரான்சாக்ஷன் போகலாம். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்க, எல்லா டீட்டெயிலும் நமக்கு வந்துடுச்சு. டெபாசிட், வித்ட்ரா எல்லாமே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் போகலாம். ரிஃப்ரெஷ். பார்த்தீங்களா, நாம் ரெஜிஸ்டர் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நாம் இதே மாதிரி இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி எப்படி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது எப்படின்னு பார்க்கலாம். இதை பார்க்குறக்கு முன்னால் வீரா ஏஐ அசிஸ்டண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கு. ஓகேவா, இதுக்கு நான் என்ன ஏபிஐ யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜெமினை ஏபிஐ. ஓகேவா, அந்த ஏபிஐ மூலமாக இந்த ஏஐ அசிஸ்டண்ட்டை இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இதில் இருக்கிற சஜஷன் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கரெக்டான டீட்டெயிலை ஷோ பண்ணும். கரெக்ட் தானே? இப்போ நம்ம பண்ண டிரான்சாக்ஷன் இது பிக்கஸ்ட்டு வித்ட்ராயல் 2000 rupees பர்ஃபெக்டாக நமக்கு ஷோ ஆகுது. அதே மாதிரி டெபாசிட் டீட்டெயில்ஸ் கேட்டோம் அப்படின்னா அதுவும் நமக்கு ஷோ பண்ணும். பார்த்தீங்களா, கரெக்டாக ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம ப்ரொஃபைல் பேஜுக்கு போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் டைப், ஸ்டேட்டஸ் எல்லாமே ஷோ ஆகும். என்னிலேருந்து மெம்பராக இருக்கும் அதுவும் நமக்கு ஷோ ஆகும். ஸோ இன்றைக்கி நான் ஆட் பண்ணனால அந்த டேட் நமக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. லாஸ்ட்டாக நாம் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி ஒர்க் ஆகுன்னு செக் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்டை நாம் பில்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நாம் இதில் இந்த சைன் அவுட் பட்டன் கிளிக் பண்ணலாம். அப்போ நமக்கு சைன் அவுட் ஆயிரும். ஓகேவா, இப்போ நம்ம 2 அக்கௌண்ட்க்கு நடுவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால இந்த பட்டன் கிளிக் பண்ணி இன்னொரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா demo1 இந்த மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு demo1@gmail.com. ஃபோன் நம்பர் ரேண்டமாக ஒன்று கொடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி கொடுக்குறேன். லாஸ்ட்டாக நாம் பாஸ்வேர்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கிரியேட் அக்கௌண்ட். ஸோ நமக்கு இன்னொரு அக்கௌண்ட் இந்த மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நாம் மோங்கோடிபியில் போய் பார்ப்போம். இங்கே இருக்கா, ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிருக்கும். பார்த்தீங்களா, 2 அக்கௌண்ட் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நாம் இந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டுக்கு ஒரு 5000 rupees ஆட் பண்ணி பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபர் போகிறேன். போயிட்டு ஃபஸ்ட் ஆட் பண்ண அக்கௌண்ட் தானே, இந்த அக்கௌண்ட் நம்பரை காப்பி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நம்ம 5000 rupees இல்லைனா 4000 rupees கொடுப்போம். கண்டினியூ.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் பாக்ஸ் ஒன்று ஷோ ஆகுது. நம்ம அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். பார்த்தீங்களா, கரெக்டாக தானே இருக்குது. டெமோ நேம் தான் கொடுத்தேன், அக்கௌண்ட் நம்பர், நெக்ஸ்ட்டு இவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன். பாருங்க, இப்போ நமக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த அமௌண்ட் நமக்கு இப்போ இந்த டெமோ நேம் இருக்கிற அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. நியூ பேலன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் அக்கௌண்ட்டுக்கு 1000 இருக்கு. கிளிக் பண்ணுறேன். இப்போ இது கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 5000, இங்கே 4000 இருக்கா. இந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு இப்போ மணி சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 4000 ருபீஸ் இங்கே நமக்கு கம்மியாகி 1000 வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா 8000 வரணும். வந்திருக்கான்னு பார்ப்போம். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்க, 8000 1000 கரெக்டாக நமக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனாலிட்டியும் ஒர்க் ஆகுது. இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் சோர்ஸ் கோட் லிங்க் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் செக்ஷன் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அதை பொறுத்து நான் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.